நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. பரபரப்பாக போயிட்டு இருந்த இந்த 2026 தேர்தல் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. எந்த கட்சி ஜெயிக்க போகுது, யார் சிஎம் ஆக போறா அப்படிங்கறதையெல்லாம் மே 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். நடிகராக இருந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி மூலமா அரசியல்ல களமிறங்கின தளபதி விஜய் இந்த தேர்தலில் பலரோட கவனத்தை ஈர்த்தாருன்னு தான் சொல்லணும். மேலும் தளபதி விஜய்க்கு சோசியல் மீடியால பெரிய அளவுல வரவேற்பு இருந்ததை யாராலையும் மறுக்க முடியாது. தேர்தல் நாள் நெருங்க ஜெய், சிபி சத்யராஜ்னு நிறைய செலிபிரிட்டிஸே தளபதி விஜய்க்காக நேரடியாக வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டதையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த டிஜிட்டல் இம்பாக்ட் எந்த அளவுக்கு ஓட்டா மாறி இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் மே 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, த்ரிஷாவோட ரீசெண்ட் போஸ்ட் இப்போ சோசியல் மீடியால வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு த்ரிஷா அவங்க அம்மா கூட சேர்ந்து சென்னை ஆழ்வார்பேட்டில் அவங்க வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்போ த்ரிஷா கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு மறைமுகமா கேள்விகளை கேட்டாங்க. ஆனா த்ரிஷா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லாம அதை தவிர்த்துட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில த்ரிஷா அவங்க வாக்களிச்சதா மக்களுக்கு தெரியப்படுத்துற விதமா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. பலரும் த்ரிஷா இந்த போஸ்ட்ல மறைமுகமா தளபதி விஜயோட தாவேகா கட்சிக்கு ஓட்டு போட்டதை தான் அர்ஜுன் அறிவில்லு சாங் மூலமா தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா த்ரிஷா இதை உறுதிப்படுத்துற விதமா நேரடியா அவங்க ஆதரவை தெரிவிக்கல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சில மாசங்களுக்கு முன்னாடி பாஜக தமிழக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் த்ரிஷாவை விஜய் கூட சேர்த்து வச்சு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அப்போ கூட த்ரிஷா நான் எந்த கட்சியும் சேர்ந்தவ இல்லை அப்படின்னு பதில் அளிச்சிருந்தாங்க. ஆனா விஜய் பத்தி நேரடியா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் த்ரிஷா தவிர்த்துட்டாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இப்போ மே 4ஆம் தேதி வர இருக்கிற தேர்தல் முடிவுகளுக்காக தான் காத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சோ எந்த மாதிரியான முடிவுகள் வரப்போகுது, 2026ல ஆட்சி அமைக்க போற அந்த கட்சி எதுவா இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே இருங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஏன்பா வெயில நின்று நான் உங்களை நிற்க வச்சுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்கப்பா. அப்படி போயிடுவோம், நிழல போயிடுவோம். கொஞ்சம் அப்படி போங்க. பார்த்து பார்த்து பின்னாடி பார்த்து பின்னாடி பார்த்து. கேமரா வழி விடுங்கப்பா. போற வழி விட்டீங்க, தள்ளதானே எங்க இருக்கு வழி விட்டு நான் தோங்க வழி நான் வழி வழி இல்ல லைட்டா தள்ளனா நானே இப்பதான் எடுக்கிறேன். கொஞ்சம் போங்க.